எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எஸ்தர் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அவை சொல்லுங்க, என்னெல்லாம் யூதர்களுக்கு உண்டானதா? வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம். 4 காரியங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு யூதர்களுக்கு உண்டானது 4 நாட்கள் 4 வருடத்தில் அல்ல, ஒரே நாளிலே சம்பவித்தது. அவை சொல்லுங்க. இந்த 4 ஆசீர்வாதங்கள் நடைபெறுவதற்கு எத்தனை நாள் போதும்? ஒரு நாள் போதுமானதா இருந்துச்சு. அது எப்படி சந்திக்கப்பட்டது, எப்படி இந்த காரியங்கள் நடந்தது என்பது குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்கள் இன்னும் நாட்கள் ஆகுமோ வருஷங்கள் ஆகுமோ என்று சொல்லி சிந்திக்கிற போது ஒரே ராத்திரியில் ஆவணக்கு செடியை முளைக்க பண்ணுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அதை இன்றைக்கு நம்ம கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கும் போது நீண்ட நாட்கள் வேண்டாம், ஒரு ராத்திரிக்குள்ளாய் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த யூத ஜனத்திற்கு ஒரே நாளில என்னெல்லாம் கிடைச்சு பாத்தீங்களா? மகிழ்ச்சி, களிப்பு, வெளிச்சம், கனம். இந்த 4 விஷயத்தையும் தேவன் கொடுத்தார்.